தேவன் மனம் மாறுவாரா? தேவன் மனம் மாறுவாரா? தேவன் மனம் மாறுவாரா? இடத்தை மாத்தினா மனம் மாறுவாரா? அந்த கிழக்கா இருக்கிறத மேற்கா மாத்தினா மனம் மாறுவாரா? வடக்கா இருக்கிறத தெற்கா பார்த்தா மனம் மாறுவாரா? எதற்கும் மனம் மாற மாட்டார். தேவ சித்தம் என்பதை அறிந்து கொண்டார் நம்மை முழுவதுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதுதான் சரியான நோக்கம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ திட்டம் என்று அறிந்து கொண்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதுல பெஸ்ட் யார் தெரியுமா? தாவீது, அந்த ஆபிரகாம். இன்னொரு அதுல பெஸ்ட் யார் தெரியுமா? தாவீது. அதனாலதான் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, இவன் என் இருதயத்துக்கு அப்படின்னு. என்ன அர்த்தங்க? நீங்க தாவீதும் யோனத்தானுடைய சிநேகத்தை குறித்து நீங்க வீட்டுல போய் வாட்சி கொள்ளுங்க. உயிருக்குயிராக சிநேகித்தார்கள். தாவீது என்ன நினைக்கிறானோ அதை யோனத்தான் புரிந்து கொள்வான். யோனத்தான் நினைக்கிறத தாவீது புரிந்து கொள்வான். அப்ப பிலேயாம் தேவனுடைய உணர்வை என்ன செய்து கொள்ள முடியல? புரிந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் 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 உமது பார்வைக்கு உமது சித்தமானால் என்று சொல்லி திரும்ப திரும்ப போய் 4 முறை பலி செலுத்தி பார்க்கிறார். 4 முறையும் கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தையை தான் வெளிப்படுத்தி காமித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுல முடிவு நான் சொல்கிறேன், எந்த மனிதன் பாலாக் உன்னை கனம் பண்ணுவேன் என்று அழைத்தானோ அதே பாலாக் பிலேயாமை ஓடிப்போ, நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ஓடிப்போ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு அனுப்பி வைத்தான். அந்த வசனத்தை வாசிங்க. என்ன புத்தகம்? வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 10-11. என்னாகும் 24:10-11. அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி உன் இடத்துக்கு ஓடிப்போ, சரி அப்ப பாருங்க, அந்த உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொன்ன பாலாக் இப்ப என்ன செய்யறான்? ஓடி போன்னு சொல்றான். சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றான்? ஓடி போய் இந்த இடத்துல நிக்காத, என் கண்ணு முன்னாடி என்ன செய்யாத, நிக்காத. பாருங்க, வீடு நிறைய தங்க கொடுப்பேன் வெள்ளி கொடுப்பேன்னு சொல்லி உனக்கு மிகவும் கனம் பண்ணுவேன். நீங்க அந்த வீட்டை போய் வாங்கினா உனக்கு நான் வயல் நிலங்களை கொடுப்பேன். என்ன நிலங்க? வயல் நிலங்களை கொடுப்பேன்னு சொன்ன அழைத்து வந்த பாலாக் இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? என் சமூகத்திலிருந்து என்கிட்ட ஓடி போய் என் முகத்துல நிக்காத, இல்லைன்னா நீ சாக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்லி அவனும் அவனை வெறு